astrological site. Astrological Survey of India. 4-storied rock cut Hindu temple Undavalli. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. கடைசியில் ஒரு பார்க் மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்காங்க. பார்க் மாதிரி இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஆனால் அது கோயில்னு சொல்கிறாங்க. இது ஏதோ குப்தா பீரியட்லேயே குப்தா எம்பரரில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் இதில் பார்த்தேன்னு சொல்கிறேன் விக்கிபீடியாவில். படுக்கிறதுக்கு ரூம்ஸாக கட்டி விட்ட மாதிரி இருக்குது. குகை குகைக்குள்ள குகை தான். இல்லை சின்ன சின்னதாக கட்டி விட்ருக்காங்க. அவங்க வீடை பிரிச்சுட்டாங்க. நோத்தில் கோயில் மாதிரி தெரில. அந்த காலத்தில் ஃபுல்லாத்தையும் ஒரே வவ்வால் ஸ்மெல். தானே ஹல்டி கேவ்ஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போது நேராக ரூம் போயிட்டு ரூமில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். அமராவதி போகணும். பிகாஸ் அதுதான் கேபிட்டல் ஆஃப் ஆந்திராவாம். நான் விஜயவாடான்னு நினச்சிட்டு இருந்தேன். அடா பாவிகளா, இதுவே நம்மளுக்கு தெரியாது. அமராவதி தான் கேபிட்டலா. ஆனால் அமராவதியில் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது. அதை பார்க்கணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி ரைட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா, சரி ரைட்டு கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் போகாமல் எப்படி நம்ம போகிறது? இங்கேருந்து ஜஸ்ட்டு 36 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கு அப்படியே போயிட்டு அங்கேருந்து திருப்பி இன்னொரு சூப்பர் பிளேஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் அங்கேயும் ஒன்று இருக்கான். தமிழ்நாட்டுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி ஆந்திர பிரதேசில் ஒரு இடம் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி விசாகப்பட்டினம் போகணும். நீங்கள் எப்படி தெரிஞ்சு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ரைடு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஹோப் ஸோ, ஃபிங்கர் கிராஸ்ட். பாய். நான் போயிட்டு ரூமில் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மோட்டோ விளாகில் வரேன். Checking out. Half an hour checking out. Half an hour said checking out. இதில் ஓரப்பட்டா இதில் முடியல. சாமி என்ன எடுத்து பேக் பண்ணுறதுக்குள்ள வேர்த்து நனைஞ்சிட்டேன். ஸோ கடவுளே, எடுத்து பேக் பண்ணுறது தான் பெரிய தலைவலி போகிறது இப்போ.
ஒழுங்காக செட் பண்ணல. அதனால் இப்போ ஃபுல்லாக லக்கேஜ் கொஞ்சம் ஏற்குமாராக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணியாச்சு. ஐயோ, லக்கேஜ் கொண்டு போகிறதாங்க பெரிய கஷ்டமாக இருக்குது. பெரிய எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல லக்கேஜ்லாம். நான் நிறையா லக்கேஜ் எடுத்து பண்ணிட்டேனோன்னு தெரில. ஆனால் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ட்ரெஸ்ஸெலாம் கம்மி தான், மற்ற ஐட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். ரைட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைடா. இந்த நியூ சப்பு கார்டு வேறு மேலே ஏறி வருது. கடுப்பாக இருக்குது. அப்படியே மொத்தமாக எண்ட் ஆகுது. தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட இருக்குது சைடு. ஏதோ ரூட்டு வழியாக கூட்டு வந்துட்டா கூதுன்னு மாத்தா. என்ன பண்ணுறது இல்லையே. ஐயோ, என்ன பண்ணுறது இல்லையே. கூகுள் மாத்தாவோட ரூட்டு செம்மையாக இருக்குது. போங்க. இப்போ வெயிட் வேறு அதிகமாக இருக்குது வண்டியில். அதே புளுக்குன்னு ஜம்ப் ஆகிறது தெரியுது. டிஸ்கு ஓகே. எவனும் குறுக்க வராமல் இருந்தால் சரி தான். காடு மாதிரி இருக்குது. முதல்ல தனியாக போகிறோம். ஒரு வழியாக அமராவதி வந்து சேர்ந்தாச்சு. அமராவதிக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸு, இந்த சிட்டி ஏன் இந்த ரூரல் பிளேஸ் ஏன் இதாக இருக்குதுன்னு தெரில. இந்த ரூரல் சிட்டி வந்து கேபிட்டல் ஆஃப் ஆந்திராவாக இருக்குது. எப்படின்னு தெரில, எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, யாராவது தெரிஞ்சால் அதை பற்றி சொல்லுங்கள். சரி, இதுக்கப்புறம் இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதோட பேசாமல் நான் விசாகப்பட்டினம் போகிறதா மேட்ரு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு யானம் போகணும். யானம் போயிட்டு தான் போகணும். யானம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. அது தெரியுமா? யானம் பாண்டிச்சேரி ஆந்திராலையும் இருக்குது. அது யாருக்கா தெரியுமா? ஓகே, நம்ம மோட்டோ வ்ளாகில் மீட் பண்ணுறேன். சரி, ஃபியூல் ஃபில் பண்ணலான்னு போனால் ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு 1078.23 வருது. அவன் போடுறான் 1080 ருபீஸ்ன்னு சொல்லி கார்டு போடுறானுங்க இந்த ஊரில் ஆந்திராவில். நேற்று இதே மாதிரி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1080 பைசா வந்துச்சு. 1001 ரூபா போட்டானுங்க. அந்த 0.18 அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னன்னு தான் தெரில. இந்த ஊர் வித்தியாசமாக தான் இருக்குது. அது இல்லாமல் எதுக்கு இந்த அமராவதிக்கு வந்தனே தெரில. அது ஒன்று மட்டும் தான் இருக்குது, அது தயனா புத்தானு. இதுதான் ஸ்டேட் கேபிட்டல்ன்றானுங்க அமராவதியை. எப்படின்னு தான் தெரில. விஜயவாடா அதுதான் உண்மையிலே ஸ்டேட் கேபிட்டல் மாதிரி இருக்குது. ஆனால் அமராவதியை கேபிட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க. என்னடா இது வித்தியாசமாக பண்ணுறீங்க. அது இல்லாமல் இங்கே ரோடே இல்லை. அப்படியே விஜயவாடா விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ரோடே இல்லை. என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது. பாருங்க, இதாவது பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் பாருங்க. நான் வரும்போது நான் ரெக்கார்ட் பண்ணல. ஐயோ, செம்ம குட்டும் குழியுமா. அதில் தான் எல்லா வண்டியும் வருது போகுது. ஆனால் ரொம்ப டிராஃபிக்காகவும் இல்லை. இது என்ன சிட்டின்னு தெரில. இது சிட்டி கிடையாது, இது சும்மா வில்லேஜ் மாதிரி இருக்குது. ரூரல் சிட்டி. சும்மா ரொம்ப சின்ன ஊர், ரொம்ப சின்ன ஊர். இதை கேபிட்டல் ஆஃப் ஆந்திரான்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல. சரி, ஓ மை காட், காற்று வர செம்மையாக அடிக்குதே. இப்போ ஒரே ஸ்டெச்சில் பிடிச்சி யானம் போயே ஆகணும். அப்படின்னா தான் நான் சீக்கிரம் போனால் தான் வேலைக்கு ஆகும். மணி இப்போவே என்ன டைமு தெரியவும் மாட்டேங்குது, வெயில் அடிக்கிறதுனால. 12:30 ஆகிடுச்சு. ஐயோ, 12:30 ஆச்சுன்னா இன்னும் போகிறதுக்கு 3:34 மேலே ஆகிடும். ஆல்மோஸ்ட் அதுவே 340 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துச்சு. அப்போ 1 2 3 4 5 மணிக்கு தான் போய் சேருவேன் யானம். ஒரே ஸ்டெச்சில் பிடிச்சி போனால் கூட. ஓகே, சரி, நான் அப்படியே போயிட்டு முடியல.